ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 பாலிட்டியில் செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமத்துவம் பெறுதல். ஓகேவா? இந்த லெசனில் வந்து பாகுபாடு மற்றும் சமத்துவமின்மை இதை பற்றி தான் அங்கே குட்டி குட்டி பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். நம் வாழும் இச்சமூகம் பல்வேறு வகைகளில் வேறுபாடுகளை கொண்டுள்ள சமூக குழுக்களை கொண்டதாகும். நம்ம வாழ்கிற இந்த சமூகம் இருக்கு இல்லையா, அந்த சமூகத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரியான மக்கள் கிடையாது, பல்வேறு வகைப்பட்ட மக்கள் குழுக்களாக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நம்புவதால் அத்தகைய வேறுபாடுகளை களைந்து பிறருடன் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி வேறுபாடு இருந்தாலும் நம்மளாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒற்றுமையாக அமைதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முன்முடிவு அப்படின்னா என்னென்னா பாரபட்சம். பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். பாரபட்சம் அப்படின்னா இவங்களை பற்றி இவங்க இப்படி இருப்பாங்களோ அவங்க அப்படி இருப்பாங்களோ அப்படின்ட்டு நம்மளாவே ஒரு கான்செப்டுக்கு வந்துட வேண்டியது. ஓகேவா? அவங்கள பற்றி எதுவுமே நம்ம தெரிஞ்சிக்காமலேயே இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே ஒரு முன்முடிவு எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதில் ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முன்முடிவு ஈக்குவல் டு முன் ப்ளஸ் முடிவு டிவைடட் பை பாரபட்சம். முன்முடிவு ஈக்குவல் டு முன் ப்ளஸ் முடிவு டிவைடட் பை பாரபட்சம். பாரபட்சம் என்ற வார்த்தை முன்முடிவினை குறிக்கிறது. ஓகேவா? பாரபட்சம்னாவே என்னென்னா முன்முடிவை குறிக்கிறது. முன்முடிவு என்பது மக்களின் மத நம்பிக்கைகள், அவர்களின் வாழ்கின்ற பகுதிகள், நிறம், மொழி மற்றும் உடை போன்ற பலவற்றை அடிப்படையாக கொண்டது. அதாவது ஒரு இடத்துல மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னா ஒரே மாதிரியான மக்கள் வாழ போகிறது கிடையாது. அவங்க ஒரே லாங்குவேஜ் பேச போகிறதில்ல, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ஒரே கலர்லலாம் இல்லை. ஓகேவா? அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசலாம், ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். எப்படி தான் பண்ணாலும் வேற்றுமையில் ஒற்றுமை, அந்த மாதிரி வேற்றுமையாக இருந்தாலும் அவங்க ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்களின் மனப்பான்மை மற்றும் நடத்தையானது நாகரிகமானது என்பது பாரபட்சமாகும். நம்ம கிராமத்தில் வாழ்கிற மக்களை விட நகரத்தில் வாழ்கிற மக்களோட மக்கள் இருக்காங்களே அவங்களோட நடத்தையானது நாகரிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களாவே அப்படி ஒரு கான்செப்டுக்கு அவங்களே அந்த மாதிரி வந்துடுது. அப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்மளாவே அப்படி நினச்சிக்கிறது. ஓகேவா? பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம், பட் மெமரைஸ்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டில் ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். இதெல்லாம் பார்த்தோன்னா பாரபட்சம் உருவாவதற்கான சில காரணங்களாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா மாறா கருத்து. மாறா கருத்து அப்படிங்கிறது முன்முடிவு வலுவாக இருக்கும் பொழுது மாறா கருத்து உருவாகிறது. முன்முடிவுனா என்ன படித்தோம்? முன்முடிவுனா பாரபட்சம். அது ரொம்ப வலுவாக இருக்குது. நம்ம நினச்சதே அவங்க அந்த மாதிரி அவங்கள பற்றி அவங்க தப்பாக நினச்சிக்கிறது. அதே மாதிரி ஒரு மாறா கருத்து நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அவங்களாவே நினச்சிக்கிறாங்க. மாறா கருத்து என்பது தவறான கண்ணோட்டம். மாறா கருத்து என்பது தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றை பற்றிய தவறான கருத்து ஆகும். மாறா கருத்துனா என்னதுன்னா ஒரு தவறான கருத்து. நம்மளாவே அடுத்தவங்களை பற்றி ஏதோ ஒன்று நினச்சிக்கிறது அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெண்கள் விளையாடுவதற்கு உகந்தவர்கள் அல்ல என்பது முன்முடிவு கொள்வதாகும். நம்மளவே நினச்சிக்கிறது கேர்ள்ஸ்லாம் விளையாடக்கூடாது, பொட்ட பிள்ளைங்க விளையாடக்கூடாது, ஆம்பளை பசங்க விளையாடலாம், அந்த மாதிரி. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, யார் வேணாலும் விளையாடலாம் இல்லையா? எனக்கு கீழே எல்லாமே குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தா சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு. தேர்ட் பாயிண்ட்டு, சமத்துவமின்மை என்பது ஒருவர் மற்றொருவரை பாகுபாடுடன் நடத்துவது ஆகும். அதாவது சமமாக மதிக்கிறது கிடையாது, இவங்க வேறு மாதிரி அவங்க வேறு மாதிரி நடத்தப்படுறது தான். அதாவது சாதி ஏற்றத்தாழ்வு, மத சமத்துவமின்மை, இன வேறுபாடு மற்றும் பாலின வேறுபாடு போன்ற பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாட்டை வளர்க்கின்றன. சமத்துவமின்மை அப்படிங்கிறது இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி நடத்துறது கிடையாது இல்லையா? இவங்க ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி அந்த மாதிரி நடத்துகிறாங்க. அதை தான் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடுன்னு சொல்கிறாங்க. மக்களுக்கு எதிர்மறையான செயல்பாடுகளே பாகுபாடு எனப்படும். மக்களுக்கு எதிர்மறையான செயல்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சாதி மதம் பாலினம் சார்ந்து கடைபிடிக்கப்படும் பாகுபாடுகளே சமத்துவமின்மை, தீண்டாமை ஆகியவற்றுக்கான காரணிகள் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இனவெறிக்கான
இனவெறிக்கு முடிவு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காருன்னா 27 வருஷமா. அடேங்கப்பா. இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்து இனவெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார். எப்போது 1990 தான் வந்துட்டு 27 வருஷம் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990 விடுதலையானார். பாரத ரத்னாவும் 1990 நெல்சன் மண்டேலாவுக்கும் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அம்பேத்கருக்கும் 1990 கொடுத்துருக்காங்க, நெல்சன் மண்டேலாவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரிவு 15(1) ஆர்டிக்கல் 15(1) என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 15(1) அறிவுறுத்துகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் சாதி பாகுபாடு. சாதி பாகுபாடில் இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா சாதி முறை தான். சாதி முறை தான் வந்துட்டு இந்த பாகுபாடு பார்க்கறதுக்கான முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. அந்த சாதி முறை அப்படிங்கிறது வந்து இப்பத்துலேருந்து கிடையாது. வேத கால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்பிலிருந்து சாதி படநிலை முறை உருவானது. தொடக்கத்துலேருந்தே இருக்குது, இப்போ வந்து உருவானது கிடையாது. சரியா? அப்பத்துலேருந்தே இந்த சாதி முறையெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான பலரும் போராடி வருகின்றனர். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா B.R. அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா? பாலின பாகுபாடு என்பது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல் நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை போன்றவற்றை குறிப்பதாகும். பாலின பாகுபாடு என்னன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே அந்த இருக்க வேறுபாடு தான் வந்துட்டு பாலின பாகுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பாருங்கள், ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றி. இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். ஓகேவா? பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுவார் யார்? B.R. அம்பேத்கர். 1915. ஓகேவா? 1915 வந்துட்டு MA பட்டமும் 1927 PhDயும் லண்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார பள்ளிகள் அங்கேயும் வந்து ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அங்கங்கே ஒரு பட்டம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராகவும் செயல்பட்டார். யார்? அம்பேத்கர். வரைவு குழு வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் 29 1947 ஆகஸ்ட் 29 அப்போ தான் இந்த வரைவு குழு வந்து ஏற்படுத்தினாங்க. அதோட தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் வரைவு குழு தலைவராக. எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் தான். இவரது மறைவுக்கு பின்னர் 1990 தான் வந்துட்டு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா வழங்கப்படுறாங்க. அடுத்து வந்து மத பாகுபாடு. மதம் சார்ந்த பாகுபாடு என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபரின் மீதோ அல்லது குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவது ஆகும். ஓகேவா? அதில் வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் படிச்சுட்டா போதும். மதம் சார்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதம், எல்லாரும் ஒரே மதம் கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் தனிநபராக இருந்தாலும் சரி, குழுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி மத பாகுபாடு கட்டி அவங்க சமத்துவம் இன்றி இவங்க வேறு மாதிரி அவங்க வேறு மாதிரி நடத்தப்படுறது தான் மத பாகுபாடு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார சமத்துவமின்மை. இது வந்து பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பார்க்குறது. ஒருத்தவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஏழையாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சமத்துவமின்மை, அதுதான் வந்துட்டு சமூக பொருளாதார சமத்துவமின்மை. அதற்கு சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டை நீக்குவதற்கான சில தீர்வுகள் கொடுத்துருக்காங்க. அதில் அப்படியே படித்து பார்த்தாவே புரியும். இதில் வந்து முக்கியமான கீழே பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. எழுத்தறிவின் விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. 2011 கணக்கெடுக்கின்படி தான், அந்த ஆண்டில் எடுத்த கணக்கெடுக்கின்படி தான் நம்ம இது வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். 2021 வந்து எடுக்கல இல்லையா? அதனால் 2011 ஆண்டு கணக்கெடுக்கின்படி எந்தெந்த மாவட்டத்தில் வந்து எழுத்தறிவு வந்து அதிகமாக இருக்குது, எது வந்து குறைவாக இருக்குது, எந்த மாவட்டம் குறைவாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். எழுத்தறிவு வந்துட்டு அதிகமாக இருக்க மாவட்டம் கன்னியாகுமரி 92.14%. ஓகேவா? இதே குறைவான எழுத்தறிவு உள்ள மாவட்டம் தருமபுரி 64.71%. முடிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு 4 தான் கொடுத்துருக்காங்க. நல்லா படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. சப்போஸ் அதை படித்து ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாலின விகிதம்.
அங்கே எப்படி இப்போ எழுத்துரு விகிதம் பார்த்தோமோ அதே மாதிரி இது பாலின விகிதம். பாலின விகிதம் அப்படின்னா ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறது தான் வந்துட்டு பாலின விகிதம். அது வந்து முதலிடத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி தான். நீலகிரி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. லாஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா அதே தருமபுரி தான். எழுத்தறிவிலையும் தருமபுரி லாஸ்ட்டு, பாலின விகிதத்துலையும் தருமபுரி லாஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் தான் இருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தா தருமபுரியில். இந்திய அரசியலமைப்பு மற்றும் சமத்துவம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு 2 ஆர்டிக்கல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் 14, ஆர்டிக்கல் 17. ஆர்டிக்கல் 14 என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஓகே, யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி என்னது, எல்லாருமே சமம் தான். நீ பெரியவனா, நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீ ஏழையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தேவையில்லை. சட்டத்துக்கு முன்னாடி என்ன, எல்லாருமே சமம். ஆர்டிக்கல் 14 சொல்லுது. ஆர்டிக்கல் 17 படி பார்த்திங்கன்னா தீண்டாமை, அந்த தீண்டத்தகாதவர்கள் பற்றி பேசுகிறாங்க இல்லையா, இவங்க அதாவது இவங்களை தொடக்கூடாது, அவங்கள தொடக்கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி தீண்டாமை ஒழிப்பு தான் வந்துட்டு ஆர்டிக்கல் 17 சொல்லுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து முகவுரை, அரசியலமைப்பின் முகவுரை வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஒரே ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முகவுரையில் வந்து என்ன டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1949 நவம்பர் 26. ஏன்னா அன்றைக்கி தான் வந்துட்டு அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டாங்க. நடைமுறைப்படுத்தினது தான் வந்து 1950 ஜனவரி 26. நம்ம ஏற்றுக்கிட்டோம் இல்லையா, அந்த டேட்டை தான் வந்துட்டு முகவுரையில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லெசன் முடிஞ்சுது. இந்த லெசன் வந்து பின்னாடி வந்து சாதனையாளர்கள் போட்டுட்டு ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 11வது குடியரசுத் தலைவர். எத்தனாவதுன்னா 11வது குடியரசுத் தலைவர். இவங்க வந்து ராமநாதபுரத்தில் வந்து பிறந்தாங்க. ஓகேவா. அப்துல் கலாம் ஐயாவோட வந்து எப்போ வந்துட்டு பாரத ரத்னா விருது வாங்கினாங்க அப்படின்னா 1997 தான் வந்து பாரத ரத்னா விருது வாங்கினாங்க. அவங்களோட புத்தகங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், இந்தியா 2020, த லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா, இது எல்லாமே வந்துட்டு அப்துல் கலாம் ஐயாவோட புத்தகங்கள். இவர் வந்துட்டு இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா. ஓகேவா. செகண்ட் வந்து பார்த்தோன்னா திரு விஸ்வநாதன் ஆனந்த். இவங்க வந்துட்டு செஸ் வந்து நல்லா விளையாடுவாங்க, செஸ் சாம்பியன். ஓகேவா. இவங்க வந்து 14 வயதிலேயே உலக இளையவர் சதுரங்க போட்டிகள் சாம்பியன் பட்டம் வென்றவர். 1988ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் தான். அதே மாதிரி ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்க யார் அப்படின்னா, அவங்க பெற்ற முதல் வீரர் யார் அப்படின்னாலும் விஸ்வநாதன் ஆனந்த் தான். அந்த வந்து 1991 to 92வது வருஷம் தான் வந்து அந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது கொடுத்தாங்க. தேர்ட் வந்து சே இளவழகி. இவங்க வந்து சென்னை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரமில் சாம்பியன் பட்டம் வென்றவங்க. ஓகேவா. ஃபோர்த்தாக இருக்குது திரு மாரியப்பன் தங்கவேலு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உயரம் தாண்டுதல் போட்டியில் வந்துட்டு தங்கப்பதக்கம் வென்றவங்க. இவங்க வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என கூறுறாங்க. இவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு வலது காலில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. இருந்தாலும் வந்து அதை வந்து ஒரு பெரிய குறைவாக நினச்சி அவங்க இது பண்ணிக்கிறது கிடையாது. இப்போ அந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்களுக்குலாம் வந்துட்டு இப்போ ரியோ பாராலிம்பிக் விளையாட்டு இருக்கும் இல்லையா, அதில் வந்து 2016வது வருஷம் வந்துட்டு உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றாங்க. யார் அப்படின்னா மாரியப்பன் தங்கவேலு. ஏன்னா முடியாதது வந்து எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இவங்களாம் வந்து சாதனையாளர்கள். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.